அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாத அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக நன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும், சில இடங்களில் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சிறப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடி தாராளமான பணம் பொருளக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையோடு இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு கைகூடும். வியாபாரத்தில் விறுவிறுப்பு கூடி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் சிரமங்கள் தீரக்கூடியதாகும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் கலைத்துறையில் பெயரும் புகழும் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளை நீங்கள் நேர்த்தியாக இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். புதன் 1ல் இருப்பதாக பிள்ளைகளுடைய படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பெருமை சேரக்கூடிய வகையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் சூரியன், புதன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலுமே வெற்றி நீங்கள் காண்பீங்க. தெளிவான மனநிலையுடன் இருக்கலாம். இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க. ஆனால் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். மனமிட்டு பேசுவது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இடிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவாங்க. கலைத்துறையில் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலை வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உறவு மற்றும் நண்பர்களுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம். அரசியலில் உங்களுக்கு புதிய யுக்திகளை அதிக லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இராத உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்தபடி பல நல்ல வகையில் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகளில் உங்களுடைய வீடே விடாக்கோணம் காணக்கூடிய மகன்களின் தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியாக இருக்கக்கூடியதாகும். உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம். அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். வீரம் பொங்கக்கூடிய தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். எதிர்பார்த்த உங்களுக்கு விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். சிறு தொழிலில் உள்ளவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய வகையில்
புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான ஆதாயம் பெற தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாய் மாமனிடம் இருந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான உழைப்பையை கெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வேலையில் கவனமுடன் செல்வது உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் தடையின்றி அடையக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் விலகும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பண வரவு வந்து சேரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபமும் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவலாம். ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம், எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாய்க்கால் வருமானம் பெருகக்கூடியதாகும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். அரசாங்கத்தால் மக்களுக்கு அனுகூலம் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. புதிய தொழிலில் முயற்சிப்பவர்களுக்கு அரசு உதவியுடன் உங்களுக்கு வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு முதலாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரகாசமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நேர்மையும் நீதியும் தன் மூச்சாக கொண்டு வாழ்கின்றவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். துலாம் என்பது காற்று ராசி. இவர்கள் எல்லோரிடமும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடியவர்கள். தோற்றத்தில் அழகு கவர்ச்சி உடையவர்கள். நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் இவர்களுக்கு துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோன்னு போகணும், சாப்பிட்டோம், முயற்சி செய்தோம், வந்தோம் என்று இருப்பதில்லை. அந்த நிகழ்வில் இவர்களுடைய பங்கு நினைவு கூர்ந்ததாக வகையில் அமைஞ்சிருக்கு. சிறப்பான பேச்சு திறன் கொண்டவர்கள். சமரசம் செய்வதில் கெட்டிக்காரர்கள். தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடுவாங்க. இரு தரப்பினருமே அழைத்து பேசி இவர்களை சமாதானப்படுத்தி போக வைப்பதில் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். துலாம் ராசியினர் எப்பொழுதுமே எந்த வயதிலுமே மற்றவர்களை விட இளமையாகவும் துள்ளலோடும் இருக்கக்கூடியவர்கள். அமைதியாக இனிமையாக பேசுபவர்கள். பேச்சின் மூலம் மற்றவர்களை கொக்கி போட்டு தன்பால் ஈர்த்து விடுவாங்க. நெகட்டிவாக பேசுகின்றவர்கள் எந்த நேரமும் இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் காதல் கிரகமாக கோபமாக பேசுவது கூட இவர்கள் விரும்புவது இல்லை. குரலை உயர்த்தி பேசினால் இவர்களுக்கு பிடிக்காது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானினர்களால் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய நண்பர்களுடைய பெயர்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.